உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சிசேரியன் செக்ஷன் ஆனவுடனே ரொம்ப காமனா வர கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்பைனல் ஹெடேக் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்பைனல் ஹெடேக் வருதுன்னா தலையை ரொம்ப லிஃப்ட் பண்ணக்கூடாது, நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க கையும் காலையும் கொஞ்சமா சிசேரியன் ஆகி எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு சென்சேஷன் வருதோ அந்த நேரத்துல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் கம்மியா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முடிஞ்ச மட்டும் எழுந்து நடமாடுறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க டாக்டர் சஜஷன் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூப்ஸ் மாதிரி சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அது ரொம்பவே ஹீலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரினா வெஜிடபிள் சூப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி போன் பிராத் எடுத்துக்கலாம். சிக்கன் சூப் தாராளமா எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணும்னா கொலாஜன்ன்றது இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ஸ்கார் ஹீல் ஆகிறதுக்கு, நல்ல ஹெல்தியா ஹீல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்போ ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை சாப்பிடுங்க. ஏன்னா இனிஷியலா ப்ளோட்டிங் எல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஸ்கார் டிஷ்யூ மொபிலைசேஷன் அப்படின்றது நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கு உங்களோட ஸ்கார் ஹீல் ஆயிருக்கும். உங்க டாக்டர் ஹீல் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்கார் டிஷ்யூ மொபிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமா ரொம்ப ஹெல்தியா சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறமும் உங்களால இருக்க முடியும். இந்த மாதிரி சிசேரியன் செக்ஷன் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு எங்களோட மாஸ்டர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க.